சார் எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேரு புதுகை மாரிசா. இந்த பிரஸ் மீட் எதுக்காக கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா, மாஸ்க் அப்படிங்கிற படத்தோட டைட்டிலு, அந்த படம் என்னுடையது. நான் தான் ப்ரொடியூசர், நான் தான் டைரக்டரு. சமீபத்தில் வெற்றிமாறன் சாரோட தயாரிப்பில் நடிகர் கவின் நடித்த மாஸ்க்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக தான் உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் இந்த ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்துச்சு, பூனைக்கு மணி கட்டுறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, நம்ம கிட்ட தான் மாஸ்க்னு ஒரு மணி இருக்கே, இந்த ஜாக்குவார் தங்கங்கிற பூனைக்கு அந்த மணியை கட்டி விடலாங்கிறதுக்காக தான் இந்த பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணேன். ஆக்சுவலா 22/4/2017 மாஸ்க் டைட்டில் நான் கில்டி சங்கத்தில் பதிவு பண்ணேன். ஜாகுவார் தங்கம் வந்து அதில் தலைவராக இருந்தார். அதுக்கப்புறம் ரெனியூவல் கரெக்டாக பண்ணிகிட்டே இருந்தோம். அது 2 வருஷம் கழிச்சு கோவிட் வந்துருச்சு. அதனால உலகத்துக்கே தெரியும் யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு. அந்த சூழ்நிலையில் யாராலையும் வீட்டை விட்டு வெளில போக முடியாத காரணம், கோவிட் முடிஞ்சு அந்த லாஸ்ட் எண்ட் ஆஃப் மந்த்தில் வந்து சங்கத்தை ஓப்பன் பண்ணாங்க. நான் ஜாகுவார் தங்கத்துக்கிட்ட நான் போயிட்டு முழு பணத்தையும் கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் வந்து என்கிட்ட பணம் வாங்கலை. அதுக்கு பதிலாக நீங்கள் முதல்ல படத்தெல்லாம் முடிங்க, நான் யாருக்குமே என்ஓசி கொடுக்கல, உங்களுக்கு தான் இந்த படம், உங்களுக்கு தான் இந்த டைட்டிலு, நீங்கள் சென்சார் எடுத்துட்டு வாங்க, நான் தரேன்னு சொன்னார். ஒரு தலைவர் சொல்லும் போது நான் அடுத்த வார்த்தை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக எழுந்திரிச்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஆதிராஜன் ஒரு டைரக்டர் வந்து மாஸ்க்னு படம் போஸ்ட் வெளியிட்டாங்க. அதை கேட்டோன்னா திரும்பவும் அவருக்கு கால் பண்ணேன், இந்த மாட்டம் சார் ஆதிராஜன் சார்னு ஒரு டைரக்டர் மாஸ்க்னு படம் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத தம்பி, மாஸ்க்குங்கிற டைட்டில் தமிழ் சினிமாவில் உனக்கு தான், நான் யாருக்கும் என்ஓசி கொடுக்கல, நீ முதல்ல சென்சாருக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு சென்சாருக்கு எடுத்துட்டு போகிற நேரத்தில் அவர் பணத்தை வாங்கலை, சென்சாருக்கும் கையெழுத்து போடல. அதுக்கப்புறம் என்னைய சங்கத்தில் செயலாளர் தலைவர் பிரச்சனைகள்லாம் கோர்ட்டுக்கு சீல் வச்சுட்டாங்க. ஹைகோர்ட்லேருந்து வந்து சங்கத்தை சீல் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உறுப்பினர்கள் கூட உள்ள நுழைய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. என்னால் ரினியூல் பண்ணவும் அந்த நேரத்துக்கு யாராலையுமே முடியாது, எந்த உறுப்பினராலையுமே முடியாது. அதுக்கப்புறம் நான் சரி இதுக்கு மேலே அவரை நம்ப வேணான்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு, அதாவது நம்ம பெப்சி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சேன் 1 வருஷத்துக்கு முன்னால். இந்த மாட்டம் வெற்றிமாறன் சார் தயாரிப்பில் மாஸ்க்குங்கிற ஒரு படம் வரப்போகுது சார், அது என்னோட டைட்டிலு, அது ஜாகுவார் தங்கம் அரசு எனக்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, என்ஓசி யாருக்கும் கொடுக்கலன்னு அவர் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காரு, எனக்கு தயவுசெய்து அந்த எனக்கு ரிப்ளை வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். 1 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் அங்கேருந்து எனக்கு பதில் வரல. அதுக்கப்புறம் பெப்சி யூனியனில் போய் நம்ம என்னோட குடும்பத்தோடு நான் போயிட்டு நம்ம செல்வமணி சார்கிட்ட போயிட்டு கேட்டேன், இந்த மாட்டம் விஷயம் சார் எனக்கு அப்படின்ட்டு. அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, சின்ன படங்கள் எடுக்கிற எல்லாருமே தற்கொலை பண்ணுறத தவிர வேற வழியே கிடையாது, இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல தம்பின்னு என் மனைவி என் குழந்தை முன்னாலே சொன்னார். அதுக்காக நான் சாக மாட்டேன், வாழ்ந்து காட்டுவேங்கிறத உங்கள் முன்னால் வந்து நின்றுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன். திரும்ப இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சேன், இந்த மாட்டம் விஷயம்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் போட்டு. அங்கேருந்தும் எந்த ரிப்ளையும் வரல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல திரும்பவும் ஜாகுவார் தங்க சார்த்து போயிட்டு, சார் இந்த மாட்டம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது, எனக்கு கடன் கொடுத்து என்ன நம்பி இணை தயாரிப்பாளர்கள் வந்தவங்களாம் ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க, நான் படம் ரிலீஸ் பண்ணணும், எனக்கு டைட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தாதான் நான் என்னுடைய படத்துல முன்னால சிஜி ஒர்க் பண்ண முடியும் மாஸ்க்குன்ட்டு, அதனால தயவு செய்து அது கொஞ்சம் எனக்கு ரினியூல் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். தம்பி ரினியூல் பண்ண முடியாது, நீ படத்தெல்லாம் முடிச்சு நீயே மாஸ்க்குன்னு சிஜி ஒர்க் பண்ணதுக்கு எவ்வளோ ஆக போகுது, அதையும் நீயே போட்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டு, அதுக்கப்புறமா நான் தரேன்னாரு. அது போல என்னால் செய்யறதுக்கு என்கிட்ட அப்போதைக்கு அந்த அளவு அமௌண்ட் இல்லை, அதுவும் சரியான முறையும் கிடையாது. ஏன்னா டைட்டில் அவர் முறைப்படி நமக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரு, எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அது வீட்டில் தான் அது எல்லாமே நான் பேச்சுவார்த்தை எல்லாமே பண்ணது. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு போன வாரம் ட்ரைலர் அண்ட் ரிலீஸ் மாஸ்க்கு 21 நவம்பர் 21 ரிலீஸ்னு போஸ்ட் பார்த்தேன் மவுண்ட் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது. அங்கேயே நிறுத்திட்டு
ஃபோட்டோ எடுத்துட்டு ஜாகுவார் தங்கத்துக்கு அந்த விஷயத்த ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு உடனே ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, நான் யாருக்கும் இது என்ஓசி கொடுக்கல, நீங்கள் தைரியமாக இருக்கலாம், அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க, நான் கொடுத்தா தானே அது டைட்டில் இது பண்ண முடியும்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் படமே ரிலீஸ் ஆக போது சென்சார் பண்ணிட்டாங்க சார்னு. எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு என்னையவே கொஸ்டின் கேட்டார். சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. மறுநாள் நான் வீட்டுக்கு போனேன். காலையில் 9 மணிக்கு வர சொன்னார். 12:30 மணி வரைக்கும் ஃபோன் எடுக்கல. 12:30 மணிக்கு மேலே ஒரு ஃபோன் எடுத்துட்டு மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு. நான் மேலே போனேன். மேலே போய் உட்காந்த உடனே அவங்க தான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க, அவங்க சைடு எல்லாம் கரெக்ட் இருக்கு தம்பி அப்படின்னாரு. சார் நம்ம பேனர் நீங்கள் என்ஓசி கொடுத்தீங்களா இல்லையான்னு மட்டும் எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்க. நீங்கள் என்ஓசி கொடுத்துட்டீங்கன்னா போதும், நான் எழுந்திரிச்சு போயிடுறேன். நீங்கள் கொடுக்கலாம் எனக்கு மாஸ்க் டைட்டில் கொடுங்கன்னு. இல்லை நான் என்ஓசி இன்னும் கொடுக்கவே இல்லை, ஒருவேளை மேனேஜர் மேடம் கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னாரு. சார் கில்டி சங்க தலைவர் நீங்கள், உங்களோட சைன் இல்லாமல் இந்த மட்டும் டைட்டில் வேற ஆளுக்கு கொடுக்க முடியுமா மேனேஜர் ஆளுன்னு கேட்டேன். அமைதியாக இருந்தார். சரி அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாம் தம்பி, அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க, நான் ஒரு வாரம் தான் இருக்குன்னாரு. நான் சொன்னேன், சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னை நம்பி பல பேர் பணம் போட்டிருக்காங்க, எனக்கு ஒன்று அவங்க சென்சார் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, தலைவராகிய உங்களுக்கு தான் தெரியும். நான் சாதாரண வளரும் ஒரு இயக்குனர், நான் போய் பெரிய ஆளுங்களோட மோத முடியாதுன்னு சொன்னதுக்கு அவங்கக்கிட்ட சமரசம் பேசி நான் ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்கி தரேன்னு சொல்ல வாக்குறுதி கொடுத்தாரு ஒரு 2 நாளைக்கு முன்னால். அடுத்து மறுநாள் காலையில் ஒரு 11 மணிக்கு வாங்க தம்பி, நான் மேனேஜர் வர சொல்கிறேன், நீங்கள் ரினியூல் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுவோன்னு சொன்னார். நான் காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 1:30 மணி வரைக்கும் அவர் வீட்டு வாசலில் உட்காந்துருந்து அந்த வீடியோவும் அவருக்கு எடுத்து அவர் வீட்டு முன்னால் இருக்குன்ட்டு அவருக்கு அனுப்பிச்சேன். எதுக்குமே அவர் ரிப்ளை பண்ணல. கால் பண்ணேன், ரிப்ளை பண்ணல. நைட்டு நான் அப்புறம் வந்துட்டேன், ஒரு 2:30 மணி போல் சாப்பிட வந்துட்டு சரி திரும்ப 5:30 மணி போல் கால் பண்ணுறேன். ஃபோனை எடுத்துட்டு, தம்பி நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், நீங்கள் ஒரு ரினியூவல் கூட பண்ணலையாமலோ அப்படின்னு சொன்னார். என்ன சார் சொல்கிறீங்க, ஒரு ரினியூவல் கூட பண்ணலையா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னார். நான் சொன்னேன், அப்போ சவால் விட்டேன் அவர்கிட்ட, நான் ஒரு ரினியூவல் கூட பண்ணலைங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த டைட்டில் எனக்கு வேண்டாம், நான் ஒன்று பண்ணியிருந்தாலும் எனக்கு அந்த டைட்டில் வேணும்னு. சரி தம்பி நீ நாளை காலையில் வந்துரு, மேனேஜர் வர சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் கூட நீ கொடுத்துரு, நான் நேராக போய் கில்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னாரு. மறுநாள் நான் 9 மணிக்கு போய் வெயிட் பண்ணுறேன், ஃபோனை எடுக்கலை. 11 மணி வரைக்கும் அங்கே தான் உட்காந்துருந்தேன். அதுக்கான வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குது. அப்போ கால் எடுத்து சொன்னார், தம்பி எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பிரச்சனை, நான் வந்து கொஞ்சம் கேஸ் அர்ஜென்ட்டாக இருக்கேன், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னாரு. மறுநாள் காலையில் போனேன், ஃபோன் எடுக்கலை. ஈவினிங் போனால் ஃபோன் எடுக்கலை. நேற்று நைட்டு போனேன், ஃபோன் எடுக்கலை. இன்னைக்கு காலையில் அவர் ஃபோன் எடுத்து சொன்ன வார்த்தை, தம்பி அந்த படம் வந்து முடிஞ்சு போச்சு, அது இனிமேல் நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு, அது நீ வேறு டைட்டில் வச்சுக்க அப்படின்னாரு. சார் வேறு டைட்டில் என்னால் வைக்க முடியாதுன்னு சொன்னேன். இல்லை நீ மாஸ்க்குங்கிற டைட்டிலே வச்சுக்கோ, நான் உனக்கு தர்றேன் அப்படின்னாரு. அது எப்படி சார் இன்னொருத்தவங்க மாஸ்க்னு வச்சுட்டாங்க, 21 படம் ரிலீஸ், எனக்கு எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டேன். உடனே அவர் சொல்கிறாரு, மாஸ்க்குங்கிற டைட்டிலுக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் ஏதாவது ஒரு வார்த்தை போட்டுக்கோ, நான் உனக்கு தர்ற சர்டிஃபிகேட் அப்படின்னாரு. நீங்கள் ஃபோனை வைங்க சார் வச்சுட்டு தான் இப்போ நான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தேன். இதுக்கடையில் ஐபிஎல் படத்துடைய ட்ரெயிலர் ரிலீஸு கமலா தேட்டரில் வச்சுருந்தாங்க. நாங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு ஃபோன் அடித்தேன், தலைவர் வந்து அங்கே போயிருக்காரு சொன்னாங்க. எப்போ வருவான்னு கேட்டேன், 1 மணிக்கு வருவாங்கன்னாங்க. சார் அது எதுக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் அவரை போய் நேரில் பார்த்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதிட்டு போய் ஆர்வி உதயகுமார் சாரை போய் பார்த்தேன். அவர் வந்து ஃபஸ்ட்டு கோபமாக பேசினார், என்ன தம்பி இங்கெல்லாம் வந்து கடிதம் கொடுத்துருக்கீங்க, என்ன சார் தமிழ்நாட்டோட முதலமைச்சரே துணை முதலமைச்சர் ரோட்டில் காரில் போகும்போது இறங்கி நின்று மனு வாங்கிட்டு போகிறாங்க, உங்களுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் கோபமாக பேசணும், நீ ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னாரு. என் பிரச்சனை எனக்கு சார், என்னோட வழி 21ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் இந்த டைட்டில் எனக்கு வாங்கி தர முடியாது, அதுக்கு முன்னால் எனக்கு பதில் வேணும்னு சொன்னேன். இங்கே பாரு தம்பி, டைட்டில் ரினியூல் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, இப்போ எங்கேயுமே யாரும் டைட்டிலே பண்ண வேண்டாம், நேரடியாக சென்சார் எடுத்துகிட்டு போய் என்ன டைட்டில் கேட்டாலும் உனக்கு கொடுத்துருவாங்கன்னாரு. நான் உடனே கேட்டேன், என் படத்துக்கு ஆர்டிஸ்ட்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஜனநாயகன் படத்தோட டைட்டில் கேட்டால் கொடுத்துருவாங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாக கொடுப்பாங்க தம்பி, நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னார். இது சாத்தியமா? இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்குவோம், ஃபஸ்ட்டு ஜாகுவார் தங்கத்துடைய கையெழுத்து வேணும், சென்சார் பண்ணுறதுக்கான ஒரு கையெழுத்து லெட்டர் வேணும், இவருக்கு சென்சார் கொடுங்க, என் பேனர் தான் அப்படி என் கம்பெனியில் இருக்காருன்ட்டு. அங்கே போனோன்னே சென்சார் போர்டுக்காரங்க அவங்க ஜனநாயகன் கம்பெனிக்கு ஃபோன் அடிப்பாங்க, இந்த மட்டும் உங்கள் டைட்டிலில் ஒன்று வந்திருக்குது அப்படின்ட்டு. அதை மீறினா கியூபில் போனாலும் பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு இயக்குனர் சங்க தலைவர், பல வெற்றி படங்கள் கொடுத்தவர் இவ்வளோ ஒரு வார்த்தையை சொன்னார். அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் சாதாரண வளராத ஒரு அடிமட்ட ஒரு வசதி இல்லாத இயக்குனராக இருக்கிறனால இப்படி சொன்னாரா இல்லையான்னு தெரியல. அது எல்லாமே நான் நம்பி இருக்கிறது மீடியாக்களை மட்டும்தான். நான் மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை,
சாதாரண கடைக்கோடியில் வர்ற விவசாயி முதற்கொண்டு நம்பி இருக்கிறது மீடியாவை மட்டும்தான். மீடியா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னோம்னா நியாயம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இது சம்பந்தமா நான் 1 வருஷத்துக்கு முன்னால இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்கன்னு தெரிஞ்சு முதலமைச்சருக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன். அதற்கான ஆதாரமும் அங்க ஃபைல் பண்ணதுக்கான அந்த ரெக்கார்டு நம்பரும் என்கிட்ட இருக்கு, ஜெராக்ஸ் இருக்கு. முதலமைச்சர்கிட்ட அதை கூட இருக்கிறவங்க காட்டினாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா ஒருவேளை பார்த்துருந்தா அவர் நிச்சயமா ரிப்ளை பண்ணியிருப்பார். ஒரு உதாரணம் சொல்ல வர, ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு பொது விஷயத்துக்காக மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்களை பார்க்க போனேன். நாள் போய் பார்த்தேன். அவர் உடனே அந்த விஷயத்த செஞ்சு தரனாரு. அடுத்த நாளே அதுக்கான கையெழுத்துக்கான சான்றிதழை ரெடி பண்ணிட்டு போனேன். அவர் கார்ல ஏறும் தருவாயில் அந்த காருக்கு முன்னால நின்னுக்கிட்டு அந்த கையெழுத்தை போட்டு கொடுத்துட்டு போனாரு. தமிழகத்துல ஒரு எலெக்ஷன் டயத்துல இவ்வளவு பிஸியா இருக்க ஒரு அமைச்சரே காருக்கு முன்னால நின்று கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போறாரு. ஆனா இவங்கெல்லாம் சங்கங்கிற பேர்ல காலையில ஒரு மணி நேரம் வந்து உட்காருவாங்க, சாயந்தரம் வர்றாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. இவங்களுக்கு அங்க உறுப்பினர்களை அனுப்புற கடிதத்தை பார்த்து படிச்சுட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ண கூட 1 வருஷமா டைம் கிடையாது. அப்புறம் தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் எல்லாருக்கும் நாங்க வந்து வீடு தர்றோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. வருஷம் இதே தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர யாருக்கும் வீடு கொடுக்கறது கிடையாது. நடக்காத ஒரு விஷயத்த சொல்லி தலைவர் ஆகணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த இயக்குனர் சங்கத்துல அடிக்கடி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு கமலா தேட்டர்ல எத்தனை பேர் உட்கார முடியும்னு உங்களுக்கே நல்லா தெரியும், எத்தனை சீட் இருக்குன்ட்டு. அதுக்குள்ள உள்ளவங்க கையை தூக்குனாக்க அவங்க தான் தலைவர் அடுத்த வருஷம். இது ஒரு தவறான ஒரு குறிக்கோள். இது ஓட்டு போட்டு தான் ஜெயிக்கணும். உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தலைவராக வரவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்க வந்து ஆளும்போது தான் புரிஞ்சுக்கணும். இனிமேல் தயவு செய்து இந்த ஹைகோர்ட் இதுல தலையிட்டு சட்டப்படி ஓட்டு நடத்தணும். அது அவங்க சொந்த பணத்தை வச்சு ஒன்று நடத்த போறது கிடையாது. இந்த இயக்குனர் சங்கத்தோட பணத்தை வச்சு தான் அந்த எலெக்ஷன் நடத்துறாங்க. செலவான ஆயிட்டு போகுது, நீங்க ஒன்றும் வருத்தப்பட வேணாம். இப்ப நான் கணக்கு போட்டபடி அடுத்தடுத்த வாரிசாவே வந்துட்டு இருக்காங்க. இப்ப தலைவரா இருக்கிறவரு அடுத்து வேற பதவிக்கு போயிடுறாரு. இதுல பொருளாளர் செயலாளர் இருக்கிறது அடுத்து தலைவரா வந்துடுறாங்க. இந்த மட்டும் கண்டினியூட்டா வர்றதெல்லாம் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். அது போல அடுத்த தடவை நடக்கக்கூடாது. அது போல இந்த வீடு சங்கத்தை இழுத்து மூடி வச்சிருக்கிறாங்க. யார் உள்ள போக முடியாது, பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒன்னு சங்கத்தை இழுத்து மூடிருங்க. உறுப்பினர்கிட்ட வாங்கியிருக்கீங்களா 25,000 பணம் எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துருங்க. 1 மாசம் செலவுக்காக அந்த உறுப்பினர்களுக்கு பயன்படும். என்னத்துக்கு நீங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு சங்கத்தையும் உபயோகம் பண்ணலாம தலைவர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு சேலையில வேற ஒரு ஆபீஸ்ல உட்காந்துட்டு இதெல்லாம் எதுக்கு நடத்திட்டு இருக்கீங்க? ரினிவலே பண்ண தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு உறுப்பினர்கள் 6 மாசத்துக்கு ஒருத்தர் 600 ரூபாய் எதுக்காக கட்டுறாங்க? இந்த பணம் எல்லாம் எங்க போய் சேருது? தயவு செய்து புதுசா படம் எடுக்க வர தயாரிப்பாளர்கள் இயக்குநருக்கு நான் ஒண்ணு சொல்றேன், யாருமே இனிமேல் டைட்டில அவங்க கம்பெனி பதிவு பண்ண வேண்டாம். முதல்ல படத்தை எடுங்க, சென்சார் பண்றதுக்கு ஆர்டிஸ்ட் ரெடி பண்ணுங்க, உங்க டைட்டில வைங்க. முதல் நாள் போய் கம்பெனி ஓபன் பண்ணுங்க, மறுநாள் டைட்டில ரினியூல் பண்ணுங்க, அடுத்த நாள் சென்சார் பண்ணுங்க. உங்க படத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு மன நிம்மதியும் இருக்கும். தற்கொலைங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. அந்த லெவலுக்கு இந்த சங்கங்கள் போயிட்டு இருக்கு. இதை தான் நான் சொல்ல நினைச்சேன், என் மனசுல சொல்லிட்டேன். இதுல வெற்றிமாறன் சார், நடிகர் கவின், அந்த படத்துடைய ஆண்ட்ரியா மேடம், அந்த சொக்கலிங்க சார், இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே தெரியாது. ஏன்னா ஜாக்குவார் தங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு அவர் வீட்டுக்குள்ள எல்லா கதவையும் தாப்பால் போட்டுட்டு உட்காந்துருக்கிறாரு. அதுக்கான வீடியோவும் எனக்கு இருக்குது. அவர் மேலதான் இருக்கிறாரு, எல்லாம் எனக்கு தெரியும். அதனால எனக்கு இப்ப நியாயம் கிடைக்கணும். ஒன்னு டைட்டில் வேணும், இல்ல நான் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா எடுத்து வச்ச படத்துக்கு நீதி வேணும். இது சங்கங்களோ இல்ல பத்திரிகையாளர்களோ இல்ல சம்பந்தப்பட்ட முதலமைச்சரோ யாரோ ஒருத்தங்க எனக்காக இரக்கம் காட்ட ஒருத்தங்க இருக்காங்கிற நம்பிக்கையில தான் நான் ஒரு தனி ஒருவனா இதுக்கு போராடிட்டு இருக்கேன். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. நன்றி, வணக்கம். ஷூட்டிங் முடிச்சு ஆர்டிஸ்ட்க்கு ரெடியா இருக்குது. சென்சார் காப்பி வாங்குறதுக்கு ஜாகுவார் தங்கம் லெட்டர் கொடுக்கல. ஆமா, அவர் கொடுக்கலன்னா போகவே முடியாது. அவர் கொடுத்தாதான் அந்த லெட்டர் எடுத்துட்டு தான் நம்ம போக முடியும். அது வந்து ஆர்வி உதயகுமார் டைரக்டர் தான் சொன்னாரு. இப்ப நீங்க யாருமே டைட்டில் ரினியூவே பண்ண வேண்டிய தேவையே கிடையாதான். இப்ப நீங்க ஆர்டிஸ்ட்க்கு இப்ப நாளைக்கு நான் ஆர்டிஸ்ட் கொண்டு போயிட்டு ஜனநாயகன் கொடுத்தாங்க எனக்கு கொடுத்துருவாருன்னு சொல்றாரு. அது இப்ப அப்படி மறைமுறைக்கு வந்துருச்சான். யாருமே ரினியூல் பண்ண வேண்டிய தேவையில்லையா, டைட்டில் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாதான். இதை நான் சொல்லல, வளர்ந்த பெரிய இப்ப இயக்குனர் சங்க தலைவா இருக்கிற ஆர்வி உதயகுமார் சொன்னது. பிளஸ் ஜாக்குவார் தங்கமும் இதே வார்த்தையை உபயோகப்படுத்தினார். நான் 22லயே இந்த வேலையை முடிச்சிட்டேன். சென்சார் ஆர்டிஸ்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு.
நான் வந்து நீங்க டைட்டில் கொடுத்ததுனா சார் நான் ஜிசி பண்ண முடியும் என்னுடைய மாஸ்க்குங்கிற டைட்டில். அதை தானே முன்னால நான் ஜாயின் பண்ணி கொண்டுட்டு போக முடியும்னு கேட்டேன். அதுக்கு தான் அவர் கொடுக்கவே இல்லை. அது வந்து ஹாலிவுட்டோடைய சென்சார் போர்டு வேற, பாம்பே சென்சார் போர்டு வேற. நம்ம தமிழ்நாட்டுப்படி நான் தான் ஃபர்ஸ்ட்ல வச்சேன். யாரு கொடுத்துருக்கா? இல்ல யாரு சார்? சார் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் அனுப்பின காப்பி எல்லாமே என் கையில் இருக்கிறது. நான் இப்ப ஒரு வாரமா அந்த பிரச்சனையை கையில எடுக்கல. ஒரு வருஷத்துக்கு முன்னாலே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இங்க பாருங்க, ஜாகுவார் தங்கத்துக்கு 2025 2022 அவருக்கு ஆதிராஜன் போட்டது, அவருக்கான வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே நான் வந்து வச்சிருக்கேன். நான் வந்து இந்த விஷயம் சும்மா எதுவுமே நான் பண்ணல, எல்லாமே அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். இங்க பாருங்க, நான் வந்து இப்போ ஒரு வாரமா வந்து இந்த பிரச்சனைக்காக ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காகவோ இது வந்து நான் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது எப்போ அனுப்பிச்சிருக்கேன்னாக்கா 2024 அனுப்பிச்சிருக்கிறேன். 9/9/2024 தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் வந்து ப்ரொபஷனல் கொரியர் மூலம் அனுப்பிச்சிருக்கிறேன் இதுக்கான ரெக்கார்டு. இது வந்து 11/74/70 முதலமைச்சருக்கு எப்போ நான் அனுப்பிச்சது அப்படின்னா 2021 17/8/2021 அனுப்பிச்சிருக்கிறேன். இந்த விஷயத்தை பத்தி தான் எழுதுறேன். நான் இப்ப இந்த விஷயத்த ஆரம்பிக்கவே இல்லை. இது வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அனுப்பிச்சது. அதுல ரொம்ப தெளிவா போட்டிருக்கேன். இந்த மட்டும் ஹைகோர்ட் மூலம் மாஸ்க் தலைப்பு வந்து ஆர்கே செல்வமணி சார்ட்டு சொன்னது எல்லாமே இதுல சொல்லியிருக்கிறேன். ஜாகுவார் தங்கம் வந்து உங்களுக்கு தான் இந்த தலைப்பு, நான் யாருக்கும் என்ஓசி கொடுக்கலங்கிற முதற்கொண்டு நம்மளுடைய தயாரிப்பாளர் முரளி ராமசாமி தலைவர் அவர்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கிறேன். இதெல்லாம் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே பண்ணிருக்கிறேன். 3 வருஷம் படம் முடிஞ்சு. ஆமா, 3 வருஷம் வரைக்கும் நீங்க வந்து இந்த டைட்டில் வந்து ரெனியூவல் பண்ணதுக்கு காரணம் ஜாகுவார் தங்கம், பதிவு பண்ணதுக்கு காரணம் ஜாகுவார் தங்கம். பணம் வாங்கல, அதுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட நீங்க போகல? இல்ல, ரிலீஸ் பண்ணதான் சார் போனேன். சென்சார் எனக்கு ஆர்டிஸ்ட் ரெடி சார். இப்ப ஒண்ணுன்னு தெரிஞ்சுக்கங்க, இப்ப குழந்தைக்கு பேர் வைக்காம ஆதார் கார்டோ ரேஷன் கார்டோ ஏதோ ஒன்று நீங்க போய் அப்பீல் பண்ணி வாங்கிட முடியுமா? குழந்தைக்கு பேர் என்ன? மாஸ்க். அதை நான் வச்சிருக்கேன். எனக்கு அதுக்கான இதை கொடுங்கன்னா காசை வாங்க மாட்டாரு அவர். இந்த மேடத்தை கூப்பிட்டு சொல்றாரு, மேடம் இந்த டைட் நம்மகிட்ட தானே இருக்கு அப்படின்னு கேட்பாரு. உடனே அவங்க ஆமா சார், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி அப்படிம்பாரு. நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து அவர் சட்டையை பிடிச்சி என் டைட்டில் கொடு இல்லை காசை வாங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா அவர் உள்ள எல்லா கேமராவும் எப்போ ஆன் பண்ணுவார் எப்போ ஆஃப் பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வீட்டில் உள்ள 2 கேமராவும் என்னைக்குமே ஆன் ஆகாது. ஏன்னா அவர் வீட்டுக்கு ஏதாவது விபரீதம் நடந்துருன்ட்டு. ஆனா கில்டுல உள்ள கேமரா எப்ப ஆன் ஆகும் எப்ப ஆஃப் ஆகும்ட்டு ரெக்கார்டே இருக்குது ஹைகோர்ட்ல. கில்டு மேல வந்து கடந்த ஒரு 2-3 வருஷமா பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஜாகுவார் தங்கம் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. நிறைய கேமரா மேல ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து இது வரைக்கும் இந்த டைட்டில் அவர் கொடுப்பாருன்னு எந்த நம்பிக்கையில இருந்தீங்க நீங்க? சார் தலைவருங்கிற ஒரு மரியாதை தான் சார். இப்ப நம்ம ஃப்ரெண்டா இருந்தா டேய் என்னடா அப்படி பண்றான்னு கேட்கலாம். நம்ம எதிரியா இருந்தா கோபத்துல 2 அடி அடிக்கலாம். ஒரு சங்க தலைவரா, அதுவும் ஒரு பொது வாழ்வில் இருக்கிற ஒரு மனுஷரை போட்டு நம்ம மரியாதையா தான் சார் பேச முடியும். அதை நான் இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். அவரை பத்தி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அடிகாலங்களை வச்சு நிறைய பேரை அடிச்சதுக்கான ஆதாரமும் இருக்குது. துரை சாருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, சட்டையை பிடிச்சி இழுத்ததுக்கான ஆதாரமும் இருக்குது. அப்ப நான் போய் ஒரு தனியால பண்ண என்னை என்ன வேணாலும் செய்வார் சார் அவரு. ஏன்னா அவருக்கு பணப்பலம் இருக்கு, பதவி பலம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எனக்கு எதுவுமே கிடையாது. நான் ஒரு ஆளு, எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு ஒய்ஃப். நான் அடுத்த படம் நான் என்னைய காப்பாற்றணும், என் குழந்தைங்களை காப்பாற்றணும். முன்னால கூட தோணுச்சு எனக்கு. அவர் வீட்டு முன்னாலே தற்கொலை முடி செத்துட்டோம்னா நடிகர் இயக்குனர் சங்கம் எல்லாம் சேர்ந்து பல லட்சங்களை என் மனைவிக்கு கொடுப்பாங்க, அள்ளி கொடுப்பாங்க. இப்ப பார்த்துட்டு தானே இருக்கிறோம். எங்கேயாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு பொதுக்கூட்டம் வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா பணம் நிச்சயம். ஆனா அப்படி நான் நினைக்கல. உழைச்சி சம்பாதிக்கலாம், நம்ம இந்த பேசி பார்ப்போம், பத்திரிகைக்கு இந்த செய்தியை வைப்போம், அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணட்டும். அப்படி இல்லைன்னா அதுக்கு மேல நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. எதிர்த்து போராட. ஆமா சார், எனக்கு இப்போ எனக்கு வந்து ஜாகுவார் தங்கத்து மேலதான் குற்றத்தை வைக்கிறேன். அவர்கிட்ட அவர் என்கிட்ட கேட்ட விஷயம் முந்தா நாள் நைட் ஈவினிங், தம்பி அவர் சென்சார் வச்சுட்டாங்க, பெரிய டைரக்டர், பெரிய ஹீரோ, ப்ரொடியூசர் எல்லாமே பெரிய ஆளுங்க,
நம்ம இப்போ போய் டைட்டில் கேட்க முடியாது. நான் ஏதாவது பணம் வாங்கி தரட்டுமான்னு கேட்டார். நான் என்ன பண்ணுவேன், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு இப்போ கடன்காரங்க துரத்திட்டு இருக்காங்க, பதில் சொல்ல முடியல. இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன். போன மாதம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க ஊரில். நான் போகலை, வீடியோ காலில் தான் எங்கள் அம்மாவை பார்த்தேன். ஏன்னா ஊரில் கடன்காரங்க இருக்கிறதுனால எங்கள் அம்மாவுடைய பணத்தை தூக்க விடாமல் தடுத்துருவாங்களோ ஒரு இதுக்காக போல. இன்ன வரைக்கும் எங்கள் அம்மா சுத்துக்கு அழுகல சார், அழுகல, தைரியமாக இருக்கேன். வீடியோ காலில் தான் பார்த்தேன், அதுக்கான ரெக்கார்டு வச்சுருக்கேன். ஆனால் போனால் தடை பண்ணி அம்மா நல்லா வாழ்ந்தாங்க, அவங்கள போய் தூக்குறதுல ஒரு பிரச்சனை வந்துட கூட நான் போகலை. இப்படியெல்லாம் எல்லா கஷ்டமும் ஜாகுவார் தங்கத்துக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அவரு அவ்வளவு நல்லவர் என்கிட்ட பேசினாரு, அவ்வளவு எப்படி சொல்றேன்னு தெரியல எனக்கு. சார் எனக்கு நான் கடன் பிரச்சனை ரொம்ப இருக்கேன் சார். எனக்கு வந்து அவங்க பெரிய கோடி பணம் போட்டு எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏன்னா தெரிஞ்சிருந்தா கூட என்னை கூப்பிட்டு பேசியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஜாகுவார் தங்கம் மறைச்சிட்டாரு, முழுக்க முழுக்க மறைச்சிட்டாரு. அதனால எனக்கு இப்போதைக்கு பண உதவி இருந்தால் மட்டும்தான் நான் என் பிரச்சனைய இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் டாட்டே மாஸ்க்குன்னு தான் வச்சுருக்கேன். அதை நான் தூக்கணும், அதை தூக்கி விட்டு அடுத்து படம்லாம் மாஸ்க்குங்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சுங்களேன். டைட்டில் வேறு சேஞ்ச் பண்ணணும், புதுசாக போய் சென்சார் பண்ணணும், அதுக்கான வேலையை பண்ணணும். பண பற்றாக்குறையில் இருக்க அவ்வளோதான் விஷயம். என்னுடைய விஷயத்த இதான் அவங்களுக்கு தெரியப்படுத்த வரேன். நான் அவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் ஜாகுவார் தங்கம் கொண்டு போகவே இல்லை. இவர் என்ஓசி கொடுத்துட்டாருங்கிற விஷயமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வரும். ஏன்னா அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு, அவ்வளோ நல்லவர் அவர், கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு சென்சார், அவர் கொடுத்துருப்பாரு. இங்கே யாருக்கும் இல்லைங்கன்னு கொடுத்துருப்பாரு அவர். சார் என்னால் எப்படி சார் போக முடியும்? சாதாரணமாக ஆரம்பம்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும், என்னோட டைட்டில் அது. நான் ரெஜிஸ்டர் பண்ணலை, ஷூட்டிங் போயிட்டு இருந்தேன் குற்றாலத்தில். நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு வர கேப்பில் அஜித் படத்துக்கு வச்சுட்டாங்க. நான் எதுவுமே சொல்லலையே, இது வரைக்கும் யாருக்குமே சொல்லலையே. ஏன்னா அது என்னோட டைட்டில், அதுக்கான போஸ்ட்லாம் நான் வச்சுருக்கேன். நான் ரெஜிஸ்டர் பண்ணல, நான் அது பண்ணலை, அது என் மேலே தப்பு. இது நான் பண்ணியிருக்கேன், நான் போராடுவேன், இது எனக்கு உரிமை இருக்குது. என்னோட படம் அது, என்னோட டைட்டில். இப்போ எல்லாருமே கேட்குறாங்க மாஸ்டர் போஸ்ட் வரணும், என்ன உங்கள் பேர் வரல டைரக்டர் அப்படிங்கிறாங்க. என் படம்னு நினச்சிக்கிட்டு என்ன கேட்குறாங்க எல்லாரும். ஏன்னா இப்போ கடந்த 8 வருஷமா நான் தான் டைரக்டர்னு எல்லாருக்கும் தெரியும் சார். எங்கேயாவது போய் கதை சொல்ல போனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இதே டைட்டில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து அந்த மாஸ்க் படத்தோட கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா நீங்க அது அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுக்கான அந்த டேட்டு நான் 2017 22 பண்ணியிருக்கேன் இல்லையா, அவங்க அதுக்கு முன்னால பண்ணியிருந்தா அவங்களுக்கு தான் அது சொந்தம். அதுக்கு அப்புறம் பண்ணியிருந்தா எப்படி, யார் கொடுத்தா? ஏன்னா 3 சங்கங்கள் இங்கே இருக்குன்னு ஜாகுவார் தங்கம் சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஒன்று வந்து பெப்சி யூனியன், இன்னொன்று கில்டு, இன்னொன்று ஏதோ தெலுங்கு யூனியன், 3 இருக்கான். இப்போ வந்து நம்ம போய் உதாரணத்துக்கு கில்டில் வந்து ஒரு டைட்டில் கேட்டோம் அப்படின்னா 1 மாதம் அந்த டைட்டில் நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 2 பேருக்கிட்டையும் அவங்க என்ஓசி கேட்பாங்களாம். அவங்க என்ஓசி கொடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு அந்த டைட்டில் கொடுப்பாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன படங்கள்லாம் ரொம்ப அசிங்கமாக ஒரு சிரிக்கிறாப்புல ஏன் டைட்டில் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு ஜாகுவார் தங்கம் தான் காரணம். இவங்க அற்புதமான டைட்டில் வச்சுட்டு போவாங்க, அவர் அதை கொடுக்க மாட்டார். ஐயோ இது வேற ஆள் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், யார்ட்டையுமே இருக்காது, பணத்தை எதிர்பார்ப்பார். அடுத்த சார் அந்த டைட்டில் வேணும் சார், என் கதைக்கு முக்கியம் போய் இயக்குனர் கேட்பார். அப்படியா சரி, நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன், ஏதாவது பணம் எதுவும் கொடுக்க முடியுமா உங்களால் அப்படி கேட்பாரு. இவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா இவரே அந்த காசை வாங்கி வச்சுக்கிட்டு டைட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவாரு. இவர் கொடுக்கலன்னு சொல்லிட்டாருன்னா அந்த டைட்டில் யாருக்கும் கொடுக்க மாட்டாரு, ஒருத்தர் இருக்கும்பாரு. ஏன் அவன் நம்பர் கொடுக்கட்டுமே, போய் பேசட்டும், காலில் விழுவட்டும், என் கதைக்கு தேவைன்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த டைட்டில் கொடுப்பாங்க சார். வெற்றிமாறன் சாரே என்கிட்ட வந்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் சார். ஏன்னா ஒரு பெரிய டைரக்டர், நான் வளர்ந்து வரேன், எனக்கு அவ்வளோ